வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன கொலுப்படி ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொலு வைக்கணும்னு ஆசை இருக்கும், வீட்டில் இடம் இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி சின்ன ஒரு கொலு ஸ்டாண்ட். இந்த ஐடியா பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த சின்ன கொலுப்படி ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸ், கொஞ்சம் அகலமானது கொஞ்சம் நீளமான பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் படி செய்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த பொம்மை வைக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். அந்த கார்ட்போர்டை ஊதுபத்தி பாக்ஸ் மேலே ஒட்டிட்டேன். அதை மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் அது ஷேப் கரெக்டாக இருக்கும், செக்யூராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி 3 பாக்ஸுமே நான் மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பரை டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒயிட் பேப்பரை கவர் பண்ணிட்டேன் 3 பாக்ஸ்லேயுமே. இதில் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம அந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பாக்ஸ் வந்து 11 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பாக்ஸ் நான் அதே அகலம் இருக்க இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊதுபத்தி பாக்ஸில் ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸ் தான் நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். அந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ஷேப்புமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 3 சைஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா உள்ளெல்லாம் பிரிஞ்சு வராமல் ஒட்டிக்கலாம். இப்போ மேலே அந்த ஓப்பனை வந்து அதே மாதிரி ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். எல்லா ஓப்பனையுமே நம்ம மூடிட்டோம். இப்போ இந்த மாதிரி சின்ன பீஸ் வச்சு மூடியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ அதை ஒட்டுறக்கு ஒரு கார்ட்போர்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கார்ட்போர்ட் எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 பாக்ஸுமே நிற்க வச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு இதனுடைய நீளம் இருக்கணும். அகலம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பாக்ஸினுடைய அகலம் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். சைடில் நான் ஒட்டலை, அது இந்த நான் கவர் ஆகிடுன்றதுனால இதை நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல்ல அந்த சின்ன பீஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ், அதுக்கப்புறம் உயரமான பீஸ், இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த சைடும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3மே நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ 3 ஸ்டெப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நடுவுலையுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸுக்கு நடுவில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ உள்ளே வந்து நம்ம மறைக்கிறதுக்காக இன்னொரு கலர் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் எடுத்து அதே ஷேப்புக்கு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த சைடும் அந்த சைடும் நான் கவர் பண்ணிட்டேன். உள்ளே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் நம்ம ரெடி பண்ணணும். அந்த லாஸ்ட்டாக வச்சு ஊதுபத்தி பாக்ஸோடைய உயரத்துக்கும் அகலத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துட்டேன். உயரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அகலம் வந்து கரெக்டாக அதே அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம பின்னாடி ஒட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி பின்னாடி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்டாண்டு. இதையும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நல்லா நிறையா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே விட்டுருக்கேன். இப்போ இதையும் மாஸ்கிங் டேப் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ தான் அது ஷேப் வந்து நல்லாயிருக்கும், செக்யூர்டாகவும் இருக்கும். இந்த சைடுக்கு வந்து நான் ஒரு மெல்லிசான கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் கார்ட்போர்டு ஒட்டிட்டு பேப்பர் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக. இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒட்டிட்டு அது மேலே கலர் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ 2 சைடுமே நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்ஸுக்கும் நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த கொலுப்படி ஸ்டாண்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை வந்து சைடெல்லாம் நான் கலர் பண்ணாமல் இருந்தேன். அதையும் பேப்பர் ஒட்டி கலர் பண்ணிவிட்டேன். பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ஸ்டாண்டுக்கு இந்த படி வந்து செட் ஆகுது. இது ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறதுலாம் ஒட்டிக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம், நீட்டாக இருக்கும். இதை பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணி கோலம் போட்டுக்கலாம். அப்போ இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ரியலாக
கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் இது செஞ்சதுன்னு தெரியும், இல்லைனா வாங்கின மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நிறைய பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் ஆகும். அப்போ நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொலுப்படி ஸ்டாண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இதை வைக்கும்போது நமக்கும் மனநிறைவாக இருக்கும். நம்மளே செஞ்சதுன்றதுனால இடமும் மிச்சமாகும். நம்ம சின்ன இடத்துல கூட இந்த மாதிரி அழகான ஒரு கொலு வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும். இப்போ பொம்மை வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. ஒரு 9 பொம்மை வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சின்ன ஒரு கொலு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.